இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழைப்பின் பயன் பொங்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நலமும் வளமும் தங்கட்டும். மனமகிழ்ச்சி, ஆரோக்கியம், அமைதி நாள்தோறும் இணையாக பயணிக்கட்டும். புது நம்பிக்கைகள் மலர, பழைய கவலைகள் கரைய இந்த பொங்கல் உங்களுக்கு இனிமையையும் எழுச்சியும் தரும் திருநாளாக அமையட்டும். இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண்ணவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 11. கண்ணன் கோமலவள்ளியிடம் தன் மனதில் நினைத்ததை கூறினான். ஆண்டி, நம்ம வினோதினிக்கு காவியா அண்ணா கணேசனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா என்று அவரின் தலையில் இடியை இறக்கினான் கண்ணன். கண்ணா, என்னடா உளர்ற? அந்த பையனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவன் சரியான கோபக்காரன். அதுவும் இல்லாமல் இவளை கேலி செய்து கொண்டே இருப்பான்னு நீயே சொல்லியிருக்கியே. அவன் வேண்டாண்டா. பெத்த மனம் தன் பெண் இருக்கும் நிலையில் அவர்கள் அவளை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள் என்பதை மறந்து போனது. இதை கேட்டு புன்முறுவல் பூத்தவன், என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் வேறு யாரையாவது நம்ம வினோவுக்கு கணவராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கீங்களா? கண்ணா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடுமா என்ன என்று பெருமூச்சு விட்டார் கோமலவள்ளி. ஆண்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். அவரும் தன் மனதில் உள்ளதை கூற அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவன், ஆண்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கும் அதே எண்ணம்தான். அவர்தான் நம்ம வினோதினிக்கு சரியானவராக இருப்பார். அவளை புரிஞ்சுக்கவும் செய்வார் என்று தன் எண்ணத்தையும் வெளிப்படுத்தினான் கண்ணன். நம்ம நினச்சி என்ன பண்ணுறது கண்ணா? நம்ம பொண்ணு எங்கே, அவர் எங்கே? அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் நம்ம வினோதினி, சரி விடு, இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஆண்டி, நம்ம வினோதினிக்கு என்ன குறை? நம்ம அவளுடைய உடம்பை குறைக்க என்ன உதவி செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்யலாம். அதன் பிறகு பாருங்க, அவளை கட்டிக்க எல்லோரும் போட்டி போட்டு வருவாங்க. எங்கடா அது நடக்கணுமே? இந்த பொண்ணு தான் எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாளே. ஆண்டி, ஸ்ருதி இவள் உடல் எடையை குறைக்க டயட் ஃபாலோ பண்ண சொன்னாங்கல்ல. நம்ம வினோவை கஷ்டப்படுத்தாமல் இவளுக்கு புரிய வச்சே செய்ய வச்சா என்ன? டே, என்னடா புரிய வைக்க போகிற நீ? இத்தனை நாளாக இவங்க மட்டும் புலம்பிகிட்டு இருந்தாங்க, இப்போ நீயும் ஆரம்பிச்சிட்டியா என்ற வினோதினியை பார்த்து இருவரும் விழிக்க, என்ன 2 பேரும் அப்படி முழிக்கிறீங்க? நீங்கள் பேசியது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்கள் நினைக்கிறது சத்தியமாக நடக்காது. அதுவும் அவர் எங்கே, நான் எங்கே? போங்க, போய் நடக்கிற காரியத்தை பாருங்க என்று கடுகாய் பொறிந்தாள் வினோதினி. ஏ லூசு, இங்கே பாரு, இந்த ஜென்மத்தில் அவர்தான் உன்னுடைய கணவர் என்று கூற, அப்பொழுது கவுளி தட்ட அது துள்ளி குதித்தவன், கவுளி சத்தம் போடுது அப்படின்னா இது கண்டிப்பாக நடக்கும் என்று குதூகலித்தான் கண்ணன். ஆமாம், நடக்கும் நடக்கும், நீ கனவு கண்டு கொண்டே இரு. அம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்றவள், டே, நான் வர வரைக்கும் நீ அம்மா கூட பேசிட்டு இருடா என்று வெளியேறினாள். ஆண்டி, உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆனால் இது நம்ம வினோதினிக்கு தெரியக்கூடாது. புதிர் போட்டான் கண்ணன். சொல்லுடா, என்ன முக்கியமான விஷயம்? ஆண்டி என்றவன் தினமும் தன்னிடம் போனில் பேசி கொண்டிருக்கும் நபரை பற்றியும் அவரின் மனதில் இருப்பதை பற்றியும் அவரின் எண்ணங்களை பற்றியும் கூறினான். அதில் விழிவிரித்த கோமலவள்ளி, என்னடா சொல்கிற? அச்சோ கடவுளே, இன்னைக்கு நீ என்னடா இத்தனை சந்தோஷமான விஷயங்களை சொல்கிற? என்னால் நம்பவே முடியலடா கண்ணா. ஏன் ஆண்டி நம்ப முடியல? அவன் சொல்கிறது எல்லாம் உண்மைதான். உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா என்று அங்கே வந்தான் அவன். அச்சோ தம்பி, வாங்க வாங்க. அப்படி இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.
ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். கண்டிப்பாக நான் நினைக்கிறது நடக்கும் ஆண்டி. தம்பி, நல்லா யோசித்து முடிவெடுங்க. இப்போ ஏதோ ஆர்வத்தில் உங்கள் மனசில் இருப்பதை சொல்லிவிட்டு நாளை பின்ன நம்ம எடுத்த முடிவு தவறோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக இல்லை ஆண்டி. நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். இது இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவு இல்லை, சில வருடங்களுக்கு முன்பு எடுத்த முடிவு என்றான். சரிப்பா, ஆனால் உங்கள் வீட்டில் இதுக்கு சம்மதம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க ஆண்டி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன் என்றான். கண்ணன், சார் நானும் வரேன் என்றவன், ஆண்டி நான் கிளம்பவா? போயிட்டு வாடா என்றவர், தம்பி நான் சுயநலமாக யோசிக்கிறனோ என்று எனக்கு தோணுது. நீங்கள் நல்லா யோசித்து தான் சொல்கிறீங்களா? ஆண்டி, என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியோடு வரேன் என்றவன் கண்ணனை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் வினோத். கண்ணன் கோமலவல்லியிடம் பேசியவன், காவியா அண்ணன் வினோத் நம்ம வினோதினியை திருமணம் செய்ய விரும்புகிறார் என்றவன் அதற்கான காரணத்தையும் கூறினான். தினமும் கண்ணனிடம் பேசி கொண்டிருந்தவன் வினோத் தான். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம் வாங்க. வினோத் வினோதினியை தான் விரும்புவதாகவும் அவளின் மனதில் என்ன உள்ளது என்று எனக்கு தெரிய வேண்டும், அது உன்னால் தான் முடியும் என்று கண்ணனிடம் உதவி கேட்க, அவனும் இதெல்லாம் நம்பும்படியாக இருக்கா சார்? உங்களுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. எதுக்காக அவளை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் அவளை பார்த்தாலே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவளை விரும்புகிறதா சொன்னால் எப்படி நம்ப முடியும் என்று கேள்வி கணைகளை தொடுத்தான் கண்ணன். அப்போதுதான் கண்ணன், காவியா, வினோதினி மூவரும் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்த சமயம். வினோத் தன் மேற்படிப்புக்காக அயல்நாடு செல்வதற்கு முன் கண்ணனிடம் இது பற்றி கூறியவன், அவளை கவனமாக பார்த்து கொள்ளும்படியும், நான் அவளை மட்டும்தான் திருமணம் செய்வேன், உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், இதுக்கு மேல் நம்புவதும் நம்பாததும் உன்னுடைய இஷ்டம் என்றவன் அவள் தன் மனதில் எப்படி புகுந்தாள் என்பதையும் கூறி சென்றான். அன்றிலிருந்து கண்ணனும் வினோத்தும் ஃபோனில் பேசிக்கொள்வார். இங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும், முக்கியமாக வினோதினியின் ஒவ்வொரு செயல்களையும் கண்ணன் வினோத்துக்கு சொல்லி கொண்டிருந்தான். வினோதினியை வினோத்துக்கு சிறுவயதிலிருந்தே மிகவும் பிடிக்கும். அவளின் கொழு கன்னங்களை பார்க்கும்போதெல்லாம் அவளை கிள்ளிவிட்டு கொஞ்சிவிட்டு செல்வான். ஆனால் அவளோ முகத்தை சுளித்து அவனின் கையை தட்டி விடுவாள். அதற்காகவே மீண்டும் மீண்டும் அச்செயலை செய்வான் ஆடவன் அவன். அவன் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் காலடி எடுத்து வைக்க வெளியூர் சென்றிருந்த பொழுது வினோதினியை விட்டு பிரிய முடியாமல் மிகவும் நொந்து போனான். ஆனால் அதற்கான காரணம்தான் என்ன என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நாளடைவில் அது காதல்தான் என்று அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் அவளை சீண்டுவதும் அவளுடன் வம்பு செய்வதுமாய் இருந்தான். அதில் இவனை திட்டும் வார்த்தைகளை கேட்டு ஆடவனவன் மகிழ்ச்சி அடைவான். அவனின் இச்செயல் அவனுக்கே புரியாத புதிராக இருந்தது. வருடங்கள் ஓட அவளின் மீதான தீரா காதலை கொண்டிருந்தான் ஆடவனவன். தன் காதலை அவளிடம் சொல்லிவிடலாம் என்று நினைத்து அதை கண்ணனிடம் கூற, சார் அவசரப்படாதீங்க, அவள் கண்டிப்பாக இதை நம்ப மாட்டா. ஏற்கனவே நிறைய பேர் அவளின் உருவத்தை வைத்து கேலி செய்து கொண்டிருப்பதால் மிகுந்த கோபத்திலும் மன உளைச்சலிலும் இருக்கா. இப்போ போய் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அவள் புரிந்து கொள்ள மாட்டா. நீங்கள் வெளிநாடு சென்று படித்து முடிச்சுட்டு வாங்க, அதற்குள் அவளும் படித்து முடிச்சிருவா. பிறகு வந்து உங்கள் காதலை சொல்லுங்க என்றவன், ஏன் சார், உங்களுக்கு எப்படி அவள் மேல் காதல் வந்தது? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்வார்களே, அது உண்மைதானா? இந்த கேள்வியை எல்லாம் வினோத்தின் மனதில் உள்ளதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளவே கேட்டிருந்தான் கண்ணன். டே, என்ன உடம்பு ஊறுதா? அடி வேணுமா உனக்கு? அவளுக்கு என்னடா குறைச்சல்? அவன் என் அழகு தேவதடா. அவள் குண்டா இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்காப்பார். கண்ணா, அவள் ஒல்லியாக இருந்து திருமணம் முடிச்சு குண்டாகிட்டா நான் அவளை அப்படியே விட்டுடுவேனா என்ன? அச்சோ சார், அதுவும் இதுவும் ஒன்றா? நிறைய பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு சில காரணங்களால் குண்டாக தான் செய்கிறாங்க. அது ஹார்மோன் பிரச்சனையால் வரும் ப்ராப்ளம். ஆனால் இவ சின்ன வயசுலேருந்தே இப்படித்தான் இருக்கா. இருக்கட்டும்டா, நான் அவளுடைய குணத்தையும்
அவளுடைய குழந்தை முகத்தையும் மட்டும்தான் பார்க்குறேன். அவள் குண்டா ஒல்லியா அதெல்லாம் என்னுடைய மனதில் பதியலை. அவள் என் கண்ணுக்கு இப்போவும் குழந்த மாதிரி தாண்டா தெரிகிறா. சரி சரி, உங்களுக்கு காதல் பித்து அதிகமாக போச்சு. நான் சொன்னால் மட்டும் என்னை கேட்கவா போகிறீங்க? என்னமோ போங்க, ஏதோ அவள் வாழ்க்கை நல்லா இருந்தா சரி. டேய் பெரிய மனுஷா, அவள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நான் சொல்கிறத மட்டும் செய். சரிங்க சார், ஆனால் உங்கள் வீட்டில் இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்வாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க, உனக்கு அதில் சந்தேகம் வேண்டாம். எப்படி சார் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க? உங்கள் அப்பா இந்த திருமணத்தை ஏற்பாரா என்று தன் சந்தேகத்தை கேட்டான் கண்ணன். அதை கேட்டு சிரித்தவன், நடக்கும்போது நீயே பார்ப்ப. எங்கள் அப்பாவோட முழு சம்மதத்துடன் தான் இந்த திருமணம் நடக்கும். அவரே வினோதினியை எனக்கு பெண் கேட்டு போவார் என்றான். அன்று வெளிநாடு சென்றவன் வருடத்திற்கு ஒரு முறை வரும்போதெல்லாம் வினோதினியிடம் வம்பு இழுத்தாலும் அவளை அடிக்கடி தூரமாக இருந்து பார்த்து ரசிக்கவும் செய்தான். அவளின் கண்ணுக்கு அவள் பேரழகியாக தெரிந்தாள். தன்னை ஒருவன் உருகி உருகி விரும்புகிறான் என்பதை தெரியாத வினோதினியோ அவன் அவளை படுத்தும் பாட்டை நினைத்து எப்போதும் அவனை திட்டிக்கொண்டே இருந்தவளுக்கு அவன் மீது வெறுப்பு அதிகமாகியது. இந்த நிலையில் ஒரு நாள் அவள் அதிக காய்ச்சலில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை கேள்விப்பட்ட வினோத், கண்ணனை வினோதினியின் அம்மாவை கோவிலுக்கு அழைத்துச் செல்ல சொல்லியவன் வினோதினியின் அறைக்குள் நுழைந்தவன் தன்னவளை பார்த்து கண் கலங்கியவனாக அவளை நெருங்கினான்.